வணக்கம். இன்றைய திடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த அரை மணி நேரத்தில் விளையாட்டு உலகில் நிகழ்பெற்ற நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதல் செய்தியாக டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் 2வது சீசனுக்கான வீரர்களின் ஏலம் முதல் நாள் இன்று நடைபெற்றது. இளம் வீரர்களை உருவாக்கும் நோக்கில் அவர்களை சர்வதேச தரத்தில் உருவாக்குவதற்காக ஐபிஎல்லை தொடர்ந்து டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் 2வது சீசனுக்கான வீரர்கள் ஏலம் இன்று நடைபெற்றது. இதில் உள்ளூர் வீரர்களுக்கு முதலில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. வெளிமாநிலங்களிலிருந்து 88 வீரர்கள் இதற்காக பரிந்துரை செய்ததில் 24 வீரர்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட உள்ளனர். சுரேஷ் ரெய்னா, யூசுப் பதான் உள்ளிட்ட இந்திய முன்னணி வீரர்களும் இந்த டிஎன்பிஎல் தொடரில் பங்கேற்க உள்ளதால் நடப்பு டிஎன்பிஎல் தொடர் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வெளிமாநில வீரர்களுக்கான ஏலம் ஜூன் 30 அல்லது ஜூலை 1ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் ஆட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது. தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணி வீரர்களும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கும்ப்ளே தன்னோட பார்வையில சில விஷயங்களை சொல்லி பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகி இருக்காரு. அவரோட முடிவை நம்ம எல்லாரும் மதிக்கணும். சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் நடந்துட்டு இருக்கும்போது சுமார் 11 செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. ஆனா வீரர்கள் ஓய்வறையில் என்ன நடந்தாலும் அது நமக்குள்ளேயே இருக்கணும், ஒருபோதும் வெளியே கசிய விட கூடாது அப்படின்ற கலாச்சாரத்தை உருவாக்கி அதை கடந்த 3-4 ஆண்டுகளை கடைபிடிச்சிருக்கோம். அதுதான் எங்களுக்கு முக்கியம். இதனால வீரர்களோட அறையில நடக்கிற விஷயத்தை வெளிப்படையா சொல்ல முடியாது. ஒரு கிரிக்கெட் வீரர்ங்கிற வகையில கும்ப்ளே மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தேசத்துக்காக அவர் செஞ்ச சாதனைகள் ரொம்ப அதிகம். அதை யாரும் பறிச்சிட முடியாது. தொடர்ந்து மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் நாளை முதல் களைகட்ட உள்ளது. இதற்காக இதில் பங்கேற்றுள்ள 10 அணி வீராங்கனைகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 11வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் நாளை முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை களைகட்ட உள்ளது. இதில் இந்தியா, நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். முதல் அரையிறுதி ஜூலை 18ஆம் தேதியும் 2வது அரையிறுதி ஜூலை 20ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டி ஜூலை 23ஆம் தேதி லண்டனில் நடைபெற உள்ளது. மித்தாலி ராஜ் தலைமையிலான இந்திய அணி தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. 29ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸுடனும், ஜூலை 2ஆம் தேதி பாகிஸ்தானுடனும், 5ஆம் தேதி இலங்கையுடனும், 8ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவுடனும், 12ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுடனும், 15ஆம் தேதி நியூசிலாந்துடனும் மோத உள்ளது. இந்திய அணி 2005ஆம் ஆண்டு இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்றது. இதுவரை மகளிர் உலகக்கோப்பையில் பட்டத்தை வெல்லாத இந்திய அணி இந்த முறை சாதிக்குமா என்று ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய வருமான பகிர்வு திட்டத்தின்படி இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு 2615 கோடி ரூபாய் கிடைக்க உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி சார்பில் புதிய வருமான பகிர்வு முறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனை அடுத்து பிசிசிஐக்கு கூடுதல் பங்கு தர ஐசிசி சார்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதன்படி 2023ஆம் ஆண்டு வரை பிசிசிஐக்கு $495 கிடைக்க உள்ளது. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 2615 கோடி ரூபாய் தர ஐசிசி ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தொகை ஐசிசி கிடைக்கும் ஒட்டுமொத்த வருமானத்தில் 22.6%. இதேபோல் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு தலா 697 கோடி ரூபாயும், பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, இலங்கை மற்றும் வங்கதேச அணிகளுக்கு தலா 626 கோடி ரூபாயும், ஜிம்பாப்வே அணிக்கு 606 கோடி ரூபாயும் கிடைக்க உள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து ஆகிய இரு அணிகளுக்கும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் அந்தஸ்து வழங்கியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசியில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே மற்றும் வங்கதேசம் ஆகிய 10 அணிகளும் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. அதில் கடைசியாக வங்கதேச அணி 2000ஆம் ஆண்டு இணைந்தது. இதனையடுத்து கடந்த 2005ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான அந்தஸ்து பெற்ற அயர்லாந்து அணி 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது.
அதேபோல் 2009ஆம் ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான அந்தஸ்து பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி கடந்த 20 ஓவர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இந்த இரு அணிகளும் நிரந்தர உறுப்பினராக தங்களை சேர்க்குமாறு ICC-யிடம் விண்ணப்பித்திருந்தன. இதுகுறித்து லண்டனில் நடைபெற்று வரும் ICC ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து ஆகிய இரு அணிகளையும் நிரந்தர உறுப்பினர் பட்டியலில் சேர்க்க ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் டெஸ்ட் விளையாடும் நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகள் இணைந்துள்ளன. இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா நோபால் வீசியதை ஜெய்ப்பூர் காவல்துறை சாலை விழிப்புணர்வுக்கு பயன்படுத்திய சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. லண்டனில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானிடம் படுதோல்வி அடைந்தது. போட்டியின் போது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா வீசிய பந்தில் பாகிஸ்தான் தொடக்க வீரர் ஃபக்கார் சமான் விக்கெட் கீப்பர் தோனியிடம் கேட்ச் கொடுத்தார். ஆனால் பும்ராவோ நோபால் வீசியிருந்ததால் அவர் கேட்சிலிருந்து தப்பினார். அத்துடன் அதிரடியாக விளையாடிய அவர் ஒருநாள் போட்டியில் தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். அவரது சதம் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற முக்கிய காரணமாகவும் இருந்தது. இந்நிலையில் பும்ரா நோபால் வீசிய படத்தை பயன்படுத்தி ஜெய்ப்பூர் காவல்துறையினர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர். பும்ராவின் படத்துடன் சாலையில் கருப்பு வெள்ளை கோட்டை தாண்டாமல் நிற்கும் கார்களின் புகைப்படத்தை போட்டு கோட்டை கடந்தால் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும் எனவும் கூறியுள்ளனர். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. தொடர்ந்து இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் ஆட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது. இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த ஆட்டத்தில் தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு நாட்டு வீரர்களும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிந்த கையோடு லண்டனில் இருந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி 5 ஒருநாள் மற்றும் ஒரு 20 ஓவர் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் ஆட்டம் இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு தொடங்க உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானிடம் தோற்றதால் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் தொடரை முழுமையாக வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணி சமீபத்தில் சொந்த மண்ணில் ஆப்கானிஸ்தானுடன் ஒருநாள் தொடரில் விளையாடியது. அந்த தொடரில் விளையாடிய வீரர்களே இந்திய அணியுடனான முதல் 2 போட்டிக்கான அணியில் இடம்பெற்றுள்ளன. இரு அணிகளும் கடைசியாக 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கோப்பையில் மோதின. இதில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய அணி கடைசியாக 2013ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் 3 நாடுகள் விளையாடிய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது. பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் பயிற்சியாளர் பதவியிலிருந்து கும்ளே விலகியதால் இந்திய அணி இந்த தொடரில் நெருக்கடியுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சகநாட்டு வீரரை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார். அதே சமயம் மகளிர் பிரிவில் இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் சக நாட்டு வீரரான சாய் பிரணீத்தை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். இரு இந்திய வீரர்களுக்கும் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டம் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இதில் முதல் செட்டை 25-23 என ஸ்ரீகாந்த் போராடி கைப்பற்றினார். இரண்டாவது செட்டிலும் ஸ்ரீகாந்தின் ஆதிக்கமே மேலோங்கியது. அந்த செட்டையும் 21-17 என கைப்பற்றிய ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறினார். மகளிர் பிரிவு காலிறுதியில் 5வது இடத்தில் உள்ள இந்திய நட்சத்திரம் PV சிந்து உலக தரவரிசையில் 1வது இடத்தில் உள்ள சீன தைபே வீராங்கனை தாய் ஜூயிங்கை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 21-10 என சிந்து எளிதாக கைப்பற்றினார். இரண்டாவது செட்டில் இரு வீராங்கனைகளும் ஆக்ரோஷம் காட்டியதில் 20-22 என சிந்து போராடி தவறவிட்டார். மூன்றாவது செட்டிலும் பின்தங்கிய சிந்து அந்த செட்டிலும் 16-21 என தவறவிட்டு தோல்வியடைந்து வெளியேறினார். தொடர்ந்து சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனமானது வாரந்தோறும் வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருகின்றது. அதன்படி அண்மையில் வெளியான இந்திய வீரர்களின் தரவரிசை பட்டியலை இந்த செய்தியில் பார்க்கலாம். சர்வதேச பேட்மிண்டன் சம்மேளனமானது வாரந்தோறும் வீரர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருகிறது. அதன்படி அண்மையில் வெளியிட்ட தரவரிசை பட்டியலின்படி இந்தோனேசிய ஓபன் தொடரில் முதல் முறையாக பட்டத்தை வென்று வரலாறு படைத்த இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் 11 இடங்கள் முன்னேறி 11வது இடத்தை பிடித்துள்ளார். மற்றொரு இந்திய வீரரான பிரணாய் 4 இடங்கள் முன்னேறி 21வது இடத்தை பிடித்துள்ளார்.
மற்ற இந்திய வீரர்களான அஜய் ஜெயராம், சாய் பிரணீத் 2 இடங்கள் பின்னடைந்து 15 மற்றும் 16வது இடத்தை பிடித்துள்ளனர். இதேபோல் மகளிர் பிரிவில் இந்திய நட்சத்திரங்களான PV சிந்து மற்றும் சாய்னா நேவால் 1 இடம் சரிந்து 4வது மற்றும் 16வது இடங்களை பிடித்துள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் உலக ஹாக்கி லீக் அரையிறுதிச் சுற்றுத் தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மலேசிய அணியிடம் தோல்வியடைந்து வெளியேறியது. இது குறித்த ஒரு செய்தி. தொடர்ந்து இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்னதாக சமூக வலைதளங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்பாக எந்தெந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன என்பதை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கரவடிவு. நன்றி. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் விளையாட்டுகள் குறித்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் 2013 கேப்டன் டோனி வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காரு. அதாவது இன்றைய தினம் 2013 வந்து இவர் வந்து ICC தொடர்ல வந்து 3 சீரியஸ்ல வந்து கப்பை வந்து வின் பண்ணியிருக்காரு. அதனாலேயே இவர் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ரசிகர்களாலும் வந்து இவர் வந்து அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இதே தினம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மினி வேர்ல்ட் கப்ல வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான புகைப்படங்களை வந்து இன்னைக்கு வந்து கிரிக்கெட் பஸ்ல வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விராட் கோலி வந்து அப்போ வந்து இந்த டீமோட செலிப்ரேஷன் வந்து எந்த மாதிரி கொண்டாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியோட புகைப்படங்களை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் வந்து 2007 வந்து ரோஹித் சர்மா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஒன் டே மேட்ச்ல தான் இவர் வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ அதனால வந்து இவரோட புகைப்படங்கள் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது. இவர்கிட்ட வந்து குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இவர் வந்து டபுள் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இவரோட புகைப்படங்கள் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போயிட்டு இருக்கிறது. அந்த நிலையில PV சிந்து வந்து இப்போ வந்து காலிறுதி சுற்றுல வந்து போராடி வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த வேர்ல்ட் நம்பர் 1 வீராங்கனை வந்து வீழ்த்தி வந்து இவங்க வந்து 10க்கு 21, 22க்கு 20, 21க்கு 16 அப்படின்ற செட் கணக்குல வந்து இவங்க வந்து காலிறுதி சுற்றுல வந்து தகுதி பெறாம தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ PV சிந்து வந்து இன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ட்விட்டர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீகாந்த் கிடம்பி வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காரு. இந்தோனேஷிய பேட்மிண்டன் தொடர்ல வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்தாரு. ஆடவர் பிரிவில் வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து அந்த தொடர்ல வந்து வெற்றியை வந்து கொடுக்கல. ஸோ இவர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னோடியா வந்து இருந்தாரு. அந்த வகையில இப்போ நடைபெறக்கூடிய இந்த ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் தொடரையும் வந்து ஸ்ரீகாந்த் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் வந்து அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு வந்து இவர் வந்து முன்னேறி இருக்கிறாரு. ஸோ இதனால வந்து இவர் வந்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து இவருக்கு வந்து விஷ் பண்ணி ஒரு ட்விட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷனையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் 1914 இங்கிலாந்து வீரர் ஸ்ரீ லென் ஹார்டன் வந்து பிறந்தாரு. ஸோ அதனால வந்து இவருடைய புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறது. இவரோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இவர் வந்து 6971 ரன்கள் வந்து எடுத்திருக்கிறாரு. இவரோட ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 56.67 இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து 129 ஹண்ட்ரட்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு. இவரோட ஹை ஸ்கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 364 இருக்கிறது. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் வந்து ஒலிம்பிக் டே வந்து அனைவராலும் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் டேல வந்து யாரெல்லாம் விளையாண்டாங்களோ அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பேட்மிண்டன் மீடியா வந்து பேட்மிண்டன்ல யாரெல்லாம் வந்து ஒலிம்பிக் பட்டங்கள் வந்து வென்றாங்களோ ஸோ அவங்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டு PV சிந்து அண்ட் சாய்னாவோட புகைப்படங்களை வெளியிட்டு வந்து அவங்க வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒலிம்பிக் டே அப்படின்றதுனால பாக்ஸர் மேரிகோம் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வந்து இது எல்லாருமே நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரீம் பிக் அண்ட் ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் அவங்க வந்து வலியுறுத்தியிருக்காங்க. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரவடிவு. தொடர்ந்து அடுத்த செய்தியாக உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று தொடரின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மலேசிய அணியிடம் தோல்வியடைந்தது. இது குறித்த ஒரு செய்தி. உலக ஹாக்கி லீக் அரையிறுதிச் சுற்று லண்டனில் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தரவரிசையில் 6வது இடத்தில் உள்ள இந்திய அணி 14ஆம் இடத்தில் உள்ள மலேசியாவுடன் மோதியது. இரு அணி வீரர்களும் தொடக்கம் முதலே களத்தில் ஆக்ரோஷமாக விளையாடினர். 19வது நிமிடத்தில் மலேசிய வீரர் ராசி ரஹீமும் 20வது நிமிடத்தில் மற்றொரு வீரர் டெங்கு தாஜுதீனும் அடுத்தடுத்து கோல் அடித்தனர். மலேசியாவுக்கு நெருக்கடி கொடுத்த இந்திய அணியில் ரமன்தீப் சிங் 24 மற்றும் 26வது நிமிடங்களில் கோல் அடித்து ஆட்டத்தை சமன்படுத்தினார். தொடர்ந்து 48வது நிமிடத்தில் மலேசியாவின் ராசி ரஹீம் மீண்டும் ஒரு கோல் அடித்தார். பின் இந்திய வீரர்களின் கோல் முயற்சி தோல்வியிலேயே முடிந்தது. முடிவில்
மலேசியா 3-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. அத்துடன் அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிக்கும் மலேசிய அணி தகுதி பெற்றது. 3 வார பயிற்சிக்கு பிறகு உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்றுத் தொடரில் விளையாட இந்திய மகளிர் ஹாக்கி அணி தயாராகியுள்ளது. உலக மகளிர் ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்றுத் தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க உள்ள மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அணி மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் 3 வார கால கடுமையான பயிற்சி மேற்கொண்டது. பயிற்சிக்கு பிறகு இந்திய மகளிர் அணி உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்றுத் தொடரில் பங்கேற்க தயார்படுத்தி வருகிறது. ஆடவர் பிரிவில் மலேசிய அணியிடம் தோற்று வெளியேறிய இந்திய அணி அதன் பிறகு மகளிர் பிரிவில் வெற்றி பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஏகான் சேலஞ்சர் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதே சமயம் ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடரிலும் ரோஜர் ஃபெடரர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி. ஏகான் சேலஞ்சர் டென்னிஸ் தொடர் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் கனடாவின் அடில் சாம்சட்டின் இணை ஆஸ்திரேலியாவின் ஜான் மில்லிமேன் லூக் சவே இணையை எதிர்கொண்டது. இந்த ஆட்டத்தை சிறப்பாக எதிர்கொண்ட பயஸ் இணை 6-4, 7-6 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதேபோல் ஜெர்மனியில் ஏடிபி அந்தஸ்து பெற்ற ஹாலே ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் சுவிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் ஜெர்மனி வீரரை எதிர்கொண்டார். காயத்திலிருந்து மீண்டு வந்த ஃபெடரர் இந்த ஆட்டத்தில் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். ரஷ்யாவைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷரபோவா வேர்ல்டு டீம் டென்னிஸ் தொடரில் பங்கேற்க உள்ளார். 6 அணிகள் பங்கேற்கும் உலக அணி டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் வரும் ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை களை கட்ட உள்ளது. இந்த தொடரில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா பங்கேற்க உள்ளார். ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கி 15 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டென்னிஸ் களத்தில் காலடி பதித்த ஷரபோவா கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் தொடரில் காயத்தால் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் வேர்ல்டு டீம் டென்னிஸ் தொடரில் பங்கேற்பதற்காக அவர் தயாராகி வருகிறார். 5 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று டென்னிஸ் உலகில் அசத்தி வந்த ஷரபோவா தற்பொழுது உலக தரவரிசையில் 179வது இடத்தில் தள்ளப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக சாம்பியன்ஷிப் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய வீராங்கனை தீபா கர்மர் பங்கேற்பது சந்தேகம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவைச் சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா கர்மாக்கர் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 4வது இடத்தை பிடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இதனையடுத்து காயத்தால் அவதிப்பட்டு வந்த தீபாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. காயம் காரணமாக முன்னதாக நடந்து முடிந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இருந்து அவர் விலகினார். அதேபோல் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள உலக சாம்பியன்ஷிப் ஜிம்னாஸ்டிக் போட்டியிலும் தீபா பங்கேற்பது சந்தேகம் என்று கூறப்படுகிறது. இது குறித்து பேசிய அவரது பயிற்சியாளர் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கான பயிற்சியை தீபா இன்னும் தொடங்கவில்லை என தெரிவித்துள்ளார். 43 வயது கொண்டவரால் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க முடியும் என்றால் தன்னாலும் முடியும் என்று தீபா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த தொழில்முறை குத்துச்சண்டை வீரரான விஜேந்தர் சிங் தனது 2வது பட்டத்துக்கான போட்டியில் சீன வீரரை எதிர்த்து மோத உள்ளார். இது குறித்த ஒரு செய்தி. இந்திய குத்துச்சண்டை வீரரான விஜேந்தர் சிங் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் தொழில்முறை போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். 31 வயதான விஜேந்தர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற போட்டியில் டான்சானியா வீரர் பிரான்சிஸ் செக்காவை வீழ்த்தி ஆசிய பசிபிக் குத்துச்சண்டை சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். இதனை அடுத்து தனது 2வது பட்டத்திற்கான போட்டியில் சீன வீரர் ஜுல்பிகரை எதிர்கொள்ள உள்ளார். இந்த போட்டி வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாக் அவுட் நாயகன் என்று அழைக்கப்படும் விஜேந்தர் சிங் இதுவரை தான் பங்கேற்ற 8 போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தோல்வியை சந்திக்காத வீரராக பலம் வருகிறார். இதில் 7 ஆட்டங்களில் அவர் நாக் அவுட் முறையில் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் தொழில்முறை குத்துச்சண்டையில் சீனாவில் நம்பர் 1 வீரராக திகழும் ஜுல்பிகர் 5 முறை நாக் அவுட் முறையில் வெற்றி பெற்றுள்ளார். அதனால் இருவருக்கும் இடையேயான இந்த போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபிஃபா கான்ஃபெடரேஷன் கோப்பை கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற 2 ஆட்டங்களும் டிராவில் முடிவடைந்தது.
நேற்று பி பிரிவில் இடம்பெற்றுள்ள கேமரூன் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. 46வது நிமிடத்தில் கேமரூன் வீரர் ஆண்ட்ரே கோல் அடித்தார். ஆட்டத்தின் இரண்டாவது பாதியின் 60வது நிமிடத்தில் ஆஸ்திரேலிய வீரரும் பதில் கோல் அடிக்க ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை அடைந்தது. மற்றொரு ஆட்டத்தில் ஜெர்மனி மற்றும் சிலி அணிகள் மோதின. இந்த இரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டமும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்ததால் அரையிறுதிக்கு முன்னேறும் அணிகள் எவை என இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. இத்துடன் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் பல்வேறு விளையாட்டு செய்திகளுடன் சந்திக்கலாம். நாளைய திடலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.